வணக்கம் நண்பர்களே. நம்ம இது வரைக்கும் ஷெல்லில் ஃப்ளைஅவுட் ஐட்டம் டேப் பாரை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது டேப் பார், இது ஃப்ளைஅவுட் ஐட்டம். இந்த வீடியோவில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெனு ஐட்டத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காக மெனு ஐட்டம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மெனு ஐட்டம்னு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை என்னோடய ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஆப் ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளைஅவுட் பிஹேவியர் ஃப்ளைஅவுட்னு செட் பண்ணிக்குவோம். செட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஃப்ளைஅவுட் டேப் பார் ஆட் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே மெனு ஐட்டம் அப்படின்னு சொல்லணும். மெனு ஐட்டம் டெக்ஸ்ட் ஆப் ஷெல் மெனு ஈவெண்ட் கிளிக் கிரியேட் மெத்தட். ஸோ மெனு ஐட்டத்துக்கான ஈவெண்ட்டு இங்கே எழுதியாச்சு. இப்போ நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ஷெல்லில் மெனு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதோட ஈவெண்ட் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னா ஆப் ஷெல் .xaml.cs ஃபைலில் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெனு ஐட்டம் கிளிக் பண்ணால் ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஸ்பிளே அலர்ட் டைட்டில் .NET MAUI menu மெசேஜ் ஆப் ஷெல் மெனு ஈவெண்ட் ஜஸ்ட் ஓகே மெசேஜ் சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ளைஅவுட்டை கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஷெல் மெனு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ண மெனு இங்கே இருக்குது. இப்போ கிளிக் பண்ணோம்னா இந்த மெசேஜ் பாக்ஸ் பாப்பப் ஆகும். அதாவது இங்கே டிஸ்பிளே அலர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். இப்போ டைட்டில் .NET MAUI மெனுன்னு செட் பண்ணியிருந்தோம். டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப் ஷெல் மெனு ஈவெண்ட் ஜஸ்ட் ஓகே மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் ஓகே டிஸ்பிளே ஆகுது. எதுக்காக மெனு ஐட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைஅவுட் டேப்பார்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். பட் மெனு ஐட்டம் மட்டும்தான் ஈவெண்ட் நம்ம ஆப் ஷெல்லில் கேப்சர் பண்ணலாம். ஸ்டில் நீங்கள் ஆப் மெனு பார் எழுதியும் நேவிகேட் பண்ணலாம். பட் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஆப் ஷெல்லுக்கு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் இந்த மெனு ஐட்டம் யூஸ் பண்ணுறோம்.